ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 15/4/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் நீட் யூஜி 2025க்கான ட்ரெஸ் கோடு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்கும். அதில் இருந்தது தான் எடுத்து நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டைம் பாருங்கள். அதே போல் 4th May 2025 நீட் எக்ஸாம் அப்படின்னா அதற்கு முன்னதாக ஒரு டைம் இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிஸ்கிங்கில் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை அலோவ் பண்ணிக்குவாங்களா, இல்லை இந்த பேண்ட்டு இந்த ஷர்ட்டு இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம். ஃப்ரிஸ்கிங் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரிஸ்கிங் டைமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பத்திரப்படுத்தி வச்சுட்டு திரும்பவும் நீட் எக்ஸாமுக்கு முதல் நாள் ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு போயிருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு நீட் எக்ஸாம் தொடர்பாகவோ, கவுன்சிலிங் தொடர்பாகவோ, அட்மிஷன் தொடர்பாகவோ உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது என்னென்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம் நீட் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத இப்போ இருந்து பேரண்ட்ஸ் இதை டேக் கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் இல்லைன்னா தேவையில்லாத பதட்டம் இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல நீட் எக்ஸாமுக்கு முதல் நாள் பதட்டம் இல்லாமல் தயார் செய்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சொல்கிறது காமனாக, அதாவது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக சொல்லிடலாம். இதில் பர்டிகுலராக உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம பார்ட் 2 ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது காமனாக ஒரு ஆஃப் ஸ்லீவ் டிஷர்ட்டு, ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு இது ப்ரிஃபரபிள். சார் நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போகலாமா, இல்லை பிளெயின் ஷர்ட் இருக்குது அதை போட்டு போகலாமா அப்படின்னா அதெல்லாம் அலௌடு தான். இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரிஸ்கிங் டைமை எளிமையாக்குவதற்கும் மற்ற மாணவர்களை விட உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரிஸ்கிங் எளிமையாக முடியணும் அப்படின்னா நான் சொல்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் நம்ம சொன்ன ட்ரெஸ் கோடை போட்டுட்டு போன மாணவர்களுக்கு மற்ற மாணவர்களை விட ஒரு 5 நிமிடம் முன்னதாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு அதில் பாக்கெட் இல்லாமல் பட்டன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மெட்டல் பட்டனோ இல்லை பாக்கெட்டோ இருந்ததுன்னா மறுபடியும் அதில் ஒரு டைம் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லலை, ஒரு பிளெயின் டிஷர்ட்டு அதில் பாக்கெட்டு, பட்டனு, அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியினுடைய லோகோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு டிஷர்ட்டு பேரண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? வீட்டில் இருக்கிற நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண டிஷர்ட் இருந்ததுனாலே ஓகே. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலினுடைய பேர், நம்பரு, ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரியான பிரிண்டட் ஃபார்மேட் உங்கள் டிஷர்ட்டில் இல்லாமல் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிராண்டினுடைய லோகோ இல்லாமையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பிளெயின் டிஷர்ட்டு வீட்டில் இருக்கிறதோ இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியாக இல்லாமல் குறைந்த விலையில் ஒரு டிஷர்ட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே. ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்கிறது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பேண்ட்டு இதில் திரும்பவும் நம்ம சொல்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதில்ல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதில் உங்களுடைய ஃப்ரிஸ்கிங் டைம் ஈஸியாக இருக்கணும், மற்றவங்கள விட
எனக்கு வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறத வந்து இதுக்கு ப்ரீவியஸ் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுட்டு போனதையும் அவங்களுக்கான டைம் வந்து ஈஸியாக இருந்துச்சு, ஃப்ரிஸ்கிங் டைம் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அப்போது நீங்கள் போடுற இந்த பேண்ட்டில் பட்டன் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் ஒரு ட்ராக் பேண்ட்டோ இல்லை ஒரு நைட் பேண்ட்டோ எடுத்துக்கோங்க. அதில் பாக்கெட் இருக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் போட்டுக்கிற மாதிரியான பேண்ட் இருந்ததுனால ஓகேங்களா? அதில் பாக்கெட் வேண்டாம், பட்டன் எதுவும் வேண்டாம், மெட்டல் ஜிப்பு வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபிஸ்கிங் டைம் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மெட்டல் டிடெக்டரில் வச்சு செக் பண்ணும்போது பட்டன் இருந்ததுன்னா அங்கே சவுண்டு வரலாம், மெட்டல் பட்டன் இருந்தால் சவுண்டு வரும். அதே போல் ஜிப் இருந்ததுனாலும் அங்கேயும் உங்களுக்கு சவுண்டு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் சவுண்டு வருது அப்படின்னு என்ன அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. பதட்டப்பட தேவையில்லை, அலோவ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் மாணவர்கள் வந்து தேவையில்லாத பதட்டம் அடைஞ்சாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குதோ அதெல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ உங்களுடைய பேண்ட்டில் மெட்டல் பட்டன் இல்லைன்னா ஜிப்பு பாக்கெட்டு இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரி அதனுடைய பிராண்ட் நேம், அந்த பேண்ட்டினுடைய பிராண்ட் நேம் வேண்டாம். அதில் ஏதாவது பிரிண்டட் ஃபார்மேட்டில் டிஷர்ட்டில் வந்து உங்களுக்கு ஹியூமன் பீயிங் இந்த மாதிரியான சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர். உங்கள் வீட்டில் நீங்கள் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணினது ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு ஹவாய் செப்பல் இருந்ததுனாலே போதுமானது. ஓகேங்களா? மற்றபடி ஷூவோ இல்லை ரொம்ப ஹீல்ஸாக இருக்கிற மாதிரியான எந்த ஒரு ஸ்லிப்பரும் போட வேண்டாம். இதுக்காக நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் உங்கள் பிரதரோ சிஸ்டரோ ஃபாதரோ மதரோ யாராவது ஸ்லிப்பர் போடுறாங்க, ஹவாய் செப்பல் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இது திரும்பவும் சொல்கிறோம், இந்த ஒரே ஒரு நாளுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணினது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கிட்டாலே போதுமானது. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் சொன்ன எல்லாமே இதற்கு பொருந்தும். ஹீல்ஸ் வச்சது வேண்டாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீட் எக்ஸாமுக்கு தேவையான ரெக்கையர்டு டாக்குமெண்ட்ஸு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கணும். செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கணும். பார்க்காதவங்க ஒரு லாஸ்ட் வீக்கில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துக்குங்க. சிக்னேச்சர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் எக்ஸாம் ஹாலில் தான் போடணும். தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அது வந்து நீங்கள் வீட்டிலையே வச்சுட்டு போகலாம். அதை வந்து நம்ம எக்ஸாமுக்கு முதல் நாள் இன்னொரு ரிவைஸ்டு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். அதே போல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று உங்களுடைய அட்மிட் கார்டினுடைய செகண்ட் பேஜில் ஒட்டிட்டு போகணும். ப்ளஸ் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும். எதுக்காக அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் அங்கே அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்காக. அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு எதெல்லாம் நாட் அலவுடு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே சிம்பிள், வெரி சிம்பிள். அதனால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எதெல்லாம் தேவையில்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டவுட் வரும். ஸோ நம்ம காமனாக இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுங்கிறத சொல்லிடலாம். ஜென்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஆர் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்னமெண்ட் நாட் அலவுடு. ஓகேங்களா? அதாவது கம்மல், தோடு, அதுக்கப்புறம் கையில் போட்டிருக்கிற ரிங்கு, பிரேஸ்லெட்டு, வளையல், கொலுசு என்னென்ன உண்டோ எல்லாமே வீட்டிலையே கழட்டி வச்சுட்டு போயிடுங்க. இல்லைன்னா அது எல்லாமே உங்களை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கான டைம் வேஸ்ட்டு, அதே போல் அங்கே செக் பண்ணுறவங்களுக்கும் டைம் அதிகமாக எடுத்துக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து ஆல் டிக்கெட்டில் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்குறோம், ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறோம் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வீட்டிலையே நீங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் போகிறது நீட் எக்ஸாமுக்கு தான், ஃபங்க்ஷனுக்கு இல்லை. ஸோ
இது நம்ம என்னென்ன சொல்கிறோமோ எல்லாத்தையுமே நல்லா கேட்டுட்டு எதெல்லாம் தேவை அதை மட்டும் எடுத்துக்கோங்க, எதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதே போல் கேர்ள்ஸ் வந்து ஜடை பின்னக்கூடாது. ஓகேங்களா? அதே போல் லூஸ் ஹேரில் இருக்கணும். அதில் எதுவும் கிளிப்பு, ஹேர் கிளிப்பு, அப்புறம் ரிப்பன் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் எதுவும் போடக்கூடாது. ஸோ லூஸ் ஹேரில் ஜடை பின்னாமல் கிளிப் இல்லாமல் போங்க. தோடு, கம்மல், வளையல், வேறு யாராவது மூக்குத்தி போட்டிருந்தீங்கன்னா அதையும் கழட்டிடுங்க. கொலுசு இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காமனாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்னரில் ஏதாவது மெட்டல் பக்கிள்ஸ் இருக்கிற மாதிரியானது இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரிங்கு, ஆர்னமெண்ட்ஸு எதுவுமே நாட் அலோடு. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். ஓகேங்களா? வாட்ச் கட்டக்கூடாது. அப்புறம் நாங்கள் எப்படிங்க சார் டைம் பார்க்குறது அப்படின்னா, அதுக்கு எவ்ரி ½ அன் ஹவர் ஒன்ஸ் பெல் அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாலில் வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக வால் கிளாக் வச்சுருப்பாங்க, டிஜிட்டல் கிளாக்கு. மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டர்னுடைய என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. ஹாலில் வந்து ஒரு வால் கிளாக் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு டைமிங்க்கும் பெல் அடிப்பாங்க. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது எல்லாமே வீட்டிலையே வச்சுட்டு போயிருங்க. நான் எல்லாமே டிஜிட்டலில் தான் படிச்சுட்ருக்கிறேன், ஃபோனில் படிச்சுட்ருக்கிறேன், லேப்டாப்பில் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லாமே கொடுத்துட்டு போயிருங்க. மறந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு வந்து அதுக்கு தனியாக ஒரு ஆளை வச்சு அதுக்கு தனியாக ஒரு ரூமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொண்டு போனீங்க அப்படின்னா அதுக்கான பொறுப்பு உங்களுடையது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் படிச்சுட்டு ஒரு சிலர் வந்து புக் ஆகட்டும் இல்லை அதுக்கான மெட்டீரியல் ஆகட்டும் மறந்த மாதிரி பாக்கெட்டில் வச்சுட்டு போய் அதுக்கப்புறம் செக் பண்ணி உங்களை ஏதாவது சத்தம் போட்டு இல்லைன்னா தனியாக எங்கேயாவது கொஞ்சம் நேரம் நிறுத்த வச்சு அது எல்லாமே உங்களுடைய டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கான அந்த லாஸ்ட் மினிட்டில் உங்களுக்கான டென்ஷன் இதெல்லாமே தேவையில்லாதது. இதெல்லாம் முழுமையாக தவிர்த்து விடுங்கள். கால்குலேட்டர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. லாக் புக் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பெல்ட் போடக்கூடாது. அதே போல் ஷூஸ் போடக்கூடாது. அதனால தான் முன்னாடியே நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு பாத்ரூம் செப்பல் போட்டு போயிருங்க. புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், வீட்டில் இருக்கிறது ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டால் போதும். இது வந்து திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு தான் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகவில்லை. அதே போல் பர்ஸு அதாவது நான் வந்து பஸ்ஸுக்கு போகிறக்கு பணம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா வீட்டில் உங்கள் கூட வரக்கூடிய பிரதரோ, சிஸ்டரோ, ஃபாதரோ, மதரோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் நான் எப்படிங்க சார் திரும்பி போகிறது அப்படின்னா, அந்த ஒரு நாள் உங்கள் கூட யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் இதை கொடுத்துட்டு நான் திரும்ப வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏடிஎம் கார்டாக இருக்கலாம், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலையே வச்சுட்டு போயிடுங்க. திரும்ப வர்றதுக்கு எனக்கு பஸ்ஸுக்கு பணம் வேணும் அப்படின்னா அதை வந்து உங்கள் கூட வர்றவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுருங்க. இதெல்லாம் லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமும் வேஸ்ட்டு, உங்களை செக் பண்ணுறது உங்களுக்கான டைமும் வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்டில் இதற்காக உங்களை ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி வச்சாங்கன்னா அந்த நேரத்தில் தேவையில்லாத பதட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கும் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு இதை கொண்டு போய் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அங்கேருந்து நீங்கள் வெளியில் கேட்டுக்கு வெளியில் வருவீங்க. அதை பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸும் பதட்டப்படுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கேட்டுட்டு வீட்லேயே முழுமையாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? பர்ஸு நாட் அலவுடு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.